இரண்டையும் தங்க போலைகளே ஏந்தி கொண்டு வந்து செல்லாண்டியுடைய ஆலயத்துக்கும் வளநாட்டு மாளிகைக்கும் நிலவரை சுரங்கத்து வழியாக குழந்தையை கொண்டு வந்தார். செல்லாண்டி அம்மன் ஆண் குழந்தை இரண்டையும். அப்ப பெண் குழந்தை ஒண்ணு மட்டும் நாட்டு வழக்கப்படி நாயகியால் வெண் பிறந்தாள். அப்படி வெண் பிறக்கின்ற பொழுது பெண் குழந்தையானது அழகையிலே குப்பாயி பாட்டி அருக்காமூலை கிடந்து எந்திரிச்சு வர்றான். அப்ப எந்திரிச்சு வருகின்ற பொழுது எம்பெருமான எட்டி வருஷத்தினாலே குப்பாயி பாட்டிக்கு அந்த 7 முழ கூணு நிமிந்து கொக்கிப்படர் தொடஞ்சு போச்சு. அப்படியே சஞ்சவனா வார குப்பாயி. அப்ப பெண் குழந்தை ஒண்ணு வர கீழே அந்த பெண் குழந்தைய கொப்புளத்து குளிப்பாட்டி பெண் குழந்தை கொண்டு வந்து தாமரைக்கு கையில கொடுக்கின்ற பொழுது அப்ப சொன்னார் தாமரை, பாட்டி பத்தக 2 வெங்கீரை கேட்கும். தாமரை உடைய புடிச்ச காத்தவோ கருப்போ தெரியல. ஆண் குழந்தை ரெண்டையும் கொண்டு போடு. குழந்தைய பிறக்கல. சரி, ஒரே ஒரு பொட்ட புள்ளதா உனக்கு பிறந்திருக்குது. இந்த புள்ளையை வாங்கி பார், உடையாட்டே இருக்குது பார், தங்க சிலையாட்டை சொல்லி அந்த பெண் குழந்தைய தாமரை எடுத்த கையில கொடுத்தார்கள். சரி, அப்ப தாமரை பெண் குழந்தைய வாங்கி அந்த குழந்தைய தாமரை கவனிச்சு என்ன விதம் செய்த அறை இன்னும் வந்தோம் வேளையிலே குழந்தைய தொட்டல வச்சு ஆட்டுறதா? ஆட்டலாம். அப்ப ராமனுக்கு விளைச்சு பெண் குழந்தைய கையில வாங்கி இளமேல இழந்திருக்கும் எம்பெருமா மாயவா ஈசன் கொடுத்த வரம் இனிய வரம் பரமன் கொடுத்த வரம் பாலன் வரம்னு சொன்னா 3 குழந்தைன்னு சொன்னாங்க. நம்மளுக்கு ஒரே ஒரு பெண் குழந்தையானது பிறந்திருக்குன்னு சொல்லி அப்ப ராமனுக்கு விளைச்சு பெண் குழந்தையத்தானே சாமி காட்டி அணைத்தாரே அம்மே அணைத்தாரே கனிவாயே முத்தோ வச்சு அம்மையே முத்தோ வச்சு கட்டி அணைச்சாரே அம்மே அணைத்தாரே கனிவாயே முத்தம் வச்சாரே முத்தம் வச்சாரே அந்த மாறி கையில எடுத்து அண்ணே கையில் எடுத்து அவளது கண்ணோ முத்தோ வச்சு அம்மே முத்தம் வச்சு குழந்தைக்கு இவ்வளவு முத்தம் மெச்சாரப்போ முத்தம் மெச்சா உச்சி முகந்தாலே ரமய முகந்தாலே எல்லாங்க முத்தம் வச்சு முத்தம் வச்சு உச்சி முகந்தாலே முகந்தாலே மாறையா உள்ள முத்தம் வச்சு முத்தம் வச்சு அவளையும் வாரி வாழைச்சு எடுத்தாகமே அவளைச்சு எடுத்தா குழந்தைக்கு வர முத்தம் நான் கொடுத்தான் நம்மையத்தான் கொடுத்தான் வாழைச்சு எடுத்தா அவளைச்சு எடுத்து குழந்தைக்கு வர முத்தம் முத்தம் அப்ப தாமரை அந்த ஒரே ஒரு பொன் குழந்தைய கட்டி கணித்து கனிவாய முத்தமிட்டு வாரி வளர்ச்செடுத்த வலது கண்ணமானத முத்தமிட்ட குழந்தைய கொஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் முடியாக்க ஒன்று வந்து நம்ம பெண் குழந்தையானது பிறந்திருக்கு சொல்லி அந்த பெண் குழந்தைய வந்து தர்மர் பார்த்தா. அப்படி பார்க்கின்ற பொழுது காட்டு தீவோட நாடே பரவியது. வளநாட்டு மாளிகை பெண் குழந்தையானது பிறந்திருக்கு சொல்லி அப்ப எல்லா நாட்டு மக்கள் வந்திருந்து அந்த பெண் குழந்தையத்தானே சாமிக்காணி வச்சல்லவோ வச்சல்லவோ குழந்தைய காண்பார் சிலகோடி அம்மே சிலகோடி வச்சல்லவோ வச்சல்லவோ குழந்தைய காண்பார் சிலகோடி அம்மே சிலகோடி மாணிக்கண்டோ வச்சல்லவோ வச்சல்லவோ சிலகோடி சிலகோடி வச்சல்லவோ வச்சல்லவோ சில பேரு குழந்தைய சில பேரு பெண் குழந்தையானது பிறந்திருக்கின்ற பொழுது அந்த குழந்தைக்கு கொண்டு வந்து காணிக்கை வச்சு அந்த குழந்தைய கண்டு மகிழ்ந்தார் நாட்டு மக்கள். பணமானது வச்சு பார்த்து மகிழ்ந்தார் மக்கள் எல்லாம். இப்ப இருக்கையிலே
ஆமரைக்கு மட்டும் குழந்தை பிறக்கல. காராம்பரத்தி சோழாந்தோட்டிக்கு ஒரு ஆண் குழந்தையானது பிறந்திருக்குது. மணியங்கு உச்சிகளே மறிக்குழந்தாக்க ஒன்று மாளிகையில் அங்கேயும் ஆணுக்கு ஒரு ஆண் குழந்தைகள் பிறந்திருக்குது. வளரானே வளர்ந்து பிணிகள் நீங்க நாட்டு மக்கள் யாவரும் அப்ப மக்களை பெற்று மகிழ்ச்சியாக இருக்கின்ற பொழுது என்ற வத்தனா முதலியார் மனைவிக்கு ஒரு பெண் குழந்தையானது பிறந்திருக்குது. இப்படி அனைத்து ஜீவன்களும் குழந்தைகளை பெற்றிருக்கின்ற பொழுது வளநாடு வளமோடும் நலமோடும் இருக்குது. இந்த நேரத்தில் குப்பாயி பாட்டி பெண் குழந்தையை தொட்டில வச்சு தாமரைக்கு பக்குவங்களானது சொல்லி அடுத்தபடியா குழந்தைய தாராட்டு போறாங்க சாமிகளே. இந்த நேரத்தில் சாமியார் பாளையத்திலையும் அண்ணம்மார் சாமியுடைய வாழ்க்கை வரலாறு உடுக்கை பாடலாக பாடுகின்ற பொழுது இன்றைய தினம் அதர்மத்தை அழைத்து தர்மத்தை காத்திட அண்ணன்மார் சாமிகள் எப்படி வரலாற்று அவதாரம் எடுத்தார்களோ அதே போல இந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய இடத்திலையும் 2 பையன் ஒரு பிள்ளையானது 3 குழந்தைகள் பிறந்திருக்கிறது. இப்ப தொட்டிலுக்கு பூஜைகளானது பண்ணி அடுத்தபடியாக தொட்டிலுக்கு தாலாட்டு பாட்டுகள் பாடப்படுங்க சாமிகளே. இந்த நேரத்தில் வரைக்கும் செல்லாண்டியம்மனுக்கு பூசையான உடனே அங்கேயும் பூசை பண்ணி வரிசையா சூடமெல்லாம் பருத்தி கற்பூரமானது பருத்தி வச்சு பத்திய பத்தி குத்த வச்சு பிற்பாடுதாங்க வெத்தலை வாக்குல காணிக்க வைங்களா. தொட்டில்காரர் பூரா தொட்டில் காணிக்கையானது வைங்களா. வெத்தலை வாக்கு மேல தொட்டில் காணிக்க வைங்க. அடுத்தபடியா சாமிகளை பெண் குழந்தையானது மட்டும் பிறந்திருக்கிறது தாமரைக்கு தெரிகி. ஆண் குழந்தை பிறந்தது யாருக்குமே தெரியாது மாயவர் செல்லாண்டியம்மனை தவிர. சாப்பாடு